குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. இந்த ஊமத்தை இலை எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில நல்லா வதக்கிட்டு மூட்டு வலி இருக்கும்போது, வாய்வு பிரச்சனைகள் இருக்கும்போது, அதே மாதிரி மூட்டுக்கு மூட்டு வீக்கம் இருக்கும் போதும் சரி, இது எல்லாமே நல்லெண்ணெயில வதக்கினா இந்த ஊமத்தை இலையை வச்சு கட்டிக்கிட்டு வந்தாலே இந்த வீக்கங்கள், உடம்புல உள்ள வாதம், வாய்வு, கீழ்வாய்வு எல்லாமே முற்றிலுமா குணமாயிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஊமத்தை இலை விதையில இருக்கிற ஒரு மருந்து பொருள் ஹயோசயாமின் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள் வந்து மூச்சு குழல்ல உள்ள அலர்ச்சியை வந்து முற்றிலுமா குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த இலையோ பூவையோ நல்லா சுருட்டிட்டு சுருட்டு மாதிரி அந்த காலத்துல வந்து காசநோய் இருக்கிறவங்களுக்கும் சரி, மூச்சுக்குழல் அலர்ச்சி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, மூச்சு அடைக்கும் போது இந்த இலையையோ இல்லை பூவையோ சுருட்டு மாதிரி சுருட்டி நல்லா அந்த புகையை இழுத்து விட சொல்லுவாங்க. அப்போ அந்த மூச்சுக்குழல உள்ள அலர்ஜி வந்து உடனே குணமாகும். இது எல்லாமே நம்ம வீட்டில் இப்போதைக்கு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இப்போ